தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற நவீன வாழ்க்கை முறையால மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறாங்க. இந்த நோய் பாதிப்புகளை எல்லாம் குறைக்கணும்னா அவங்க தங்களோட வாழ்க்கை முறையை மாத்தணும்னு நிபுணர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. குழந்தைகளும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவுல இருக்கும் போதே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சு சரி செய்யறாங்க. பெரிய பிரச்சனைகள் இருந்தா அபார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகள் சில குறைபாடுகளோட பிறக்குது. இது தவிர்க்க முடியாததாவே இருக்கு. அந்த வகையில குழந்தைகள் இதயத்துல பிரச்சனைகளோட பிறக்கிறது இப்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. இதயத்துல ஓட்டை இருந்தாலோ அல்லது இதயத்தோட அமைப்பு அல்லது ரத்த நாளங்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அது கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறவி இதய நோய்னு சொல்லப்படுது. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு பிறக்கிறப்பவே இந்த பிரச்சனை ஏற்படுதாம். அதாவது கருவுலையே பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இதனால இதயத்துல ரத்த ஓட்டத்துல பாதிப்பு, அடைப்பு, சுவாச பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆனா சரியான நேரத்துல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா பாதிப்புல இருந்து மீள முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பிறவி இதய நோயால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா செஞ்ச டாக்டர் சங்கராம் கேசரி பெஹாரா இத பத்தி என்ன சொல்றாருன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பிறவி இதய நோய்ன்றது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இருக்கும். இந்தியாவில் பல குழந்தைகள்ல பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் 8 to 10 விகிதத்துல இந்த பாதிப்பு இருக்கு. சில நேரங்கள்ல குழந்தை பிறக்கிறப்ப குழந்தை இறந்து பிறக்கிறது, கருச்சிதைவு, குறை பிரசவம்னு பாதிப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி இதோட அறிகுறிகள் லேசாவும் இருக்கலாம், தீவிரமாவும் இருக்கலாம். அப்படி தீவிரமா இருக்கிற பட்சத்துல உடனடியா சிகிச்சை எடுத்துக்கலனா உயிருக்கு ஆபத்தா கூட மாறும்னு டாக்டர் சங்கராம் சொல்றாரு. கர்நாடகால சாம்ராஜ் நகர் மருத்துவ அறிவியல் கழகத்தை சேர்ந்த மருத்துவர்கள் இத பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க. யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் மெடிசின் அப்படின்ற இதழ்ல இதோட முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் பிறக்கிறப்பவே இறக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே இந்த பிறவி இதய நோய் தான் அதுல சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சிசு மரணங்கள்ல 10% இதோட பாதிப்பு தான். அதே மாதிரி குழந்தை கருவுல இருக்கும்போது கண்டறிய முடியலன்னா குழந்தை பிறந்த உடனே செக்அப் பண்றதுல மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி 40 to 50% குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்படுது. அதனால குழந்தைங்க கருவுல இருக்கும் போதும் சரி, குழந்தை பிறந்த அப்புறமும் ஒரு முழு பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம்னு டாக்டர்கள் அறிவுறுத்துறாங்க. புவனேஸ்வரம் எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் தேபாதிஷ் இதை பத்தி சொல்லும் போது, நாட்டுல இப்போ நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு அதிகமா இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த பாதிப்பு இன்னும் அறியப்படாததாவே இருக்கு. அதாவது மக்கள் கிட்ட, குறிப்பா பெற்றோர்கள் கிட்ட இதை பத்தின விழிப்புணர்வு இருக்கணும்னு அறிவுறுத்துறாங்க. இதை தடுக்கணும்னா குழந்தை கருவுல இருக்கும் போதே கர்ப்பிணிகள் முறையான பரிசோதனைகள் செஞ்சுக்கணும், தேவைப்படுற வைட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கணும், கர்ப்ப காலத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்தா மருத்துவரோட அறிவுரைப்படி மருந்துகளை எடுத்துக்கணும், குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு எல்லா பரிசோதனைகளும் செய்யணும்னு சொல்றாங்க. இது எப்படி வருதுன்னா பெரும்பாலும் மரபணு பாதிப்பா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது குடும்பத்துல யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். குழந்தை கருவுல இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் காரணமா இருக்கலாம். இது தவிர பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல நீரிழிவு நோய், ரூபெல்லா தொற்று, டெரடோஜெனிக் மருந்துகளை எடுத்துக்கிறது, மரபணு மாற்றங்கள், கர்ப்ப காலத்துல மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறதாலையும் பாதிப்பு ஏற்படலாம். ஏன் எந்த காரணமும் இல்லாம கூட இந்த பாதிப்பு வரலான்னு இதய நோய் நிபுணர் டாக்டர் விகாஸ் கோலி சொல்றாங்க. இந்த பாதிப்போட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா, குழந்தைக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கலாம், இல்ல மூச்சு திணறல் இருக்கலாம், சுவாச குழாய் தொற்று அடிக்கடி ஏற்படுறது, சரியா தாய்ப்பால் குடிக்காம இருக்கிறது, வெயிட் கம்மியா இருக்கிறது, வழக்கத்துக்கு மாறான தூக்க கலக்கம், நெற்றியில அதிகமா வியர்க்கிறது, பால் குடிக்கிறப்ப கண்டினியூஸா இல்லாம விட்டு விட்டு குடிக்கிறது, காரணமே இல்லாம ரொம்ப நேரம் அழுறது, கால், பாதம், அப்புறம் வயிற்றுல வீக்கம் ஏற்படுறது, தோல், உதடுகள், விரல் நகங்கள்ல நீல நிறமா மாறுறது, இது எல்லாமே இந்த பாதிப்போட அறிகுறிகள் தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன சிகிச்சைகள் இருக்குன்னு பார்த்தா, எக்கோ கார்டியோகிராஃபின்னு அல்ட்ராசவுண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. எம்ஆர்ஐ, சிடி, ஆஞ்சியோகிராஃபி, கத்தீட்டர் அப்படின்ற முறைகளும் பயன்படுத்தப்படுது. பிறவி இதய நோயை முன்கூட்டியே கண்டறிஞ்சா பாதிப்புல இருந்து சீக்கிரமா மீள முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. சிகிச்சைகளை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, அதோட தீவிரம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். கடுமையான அறிகுறிகள் இருக்கிற பட்சத்துல அறுவை சிகிச்சை, இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். தொழில்நுட்ப முன்னேற்றங்களால இதய அறுவை சிகிச்சையில இந்தியா முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கிற பல மருத்துவ மையங்கள் உலக தரத்திற்கு இணையாவே இருக்கு. ரொம்ப ஈஸியா நவீன முறைகள்ல பாதிப்பு இல்லாம அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுது. அதனால பாதிப்புகளை கண்டறிகிறது தான் பெரிய சவாலா இருக்கு. அதை சரியா கண்டுபிடிச்சிட்டா சிகிச்சையில கண்டிப்பா குணப்படுத்த முடியும்ன்றது தான் மிகப்பெரிய ஆறுதல். அதனால மக்கள் இந்த மாதிரி நோய்கள் பத்தின விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னா அதை அலட்சியம் பண்ணாம பரிசோதனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.